بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நகரிலே அல்லது ஒரு கிராமத்திலே பல கூட்டங்களாக பிரிந்து அல்லது பல இடங்களிலே, ஒரு இடத்திற்கு மேலாக 2-3 இடங்களிலே பெருநாள் தொழுகை நிலைநாட்டப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மார்க்க சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக சுருக்கமாக இதா தாத்தில் ஹாஜத் இலா தாலிக ஃபலா பாஸ். ஜும்மா தொழுகை ஒரு கிராமத்திலே 2-2க்கு மேற்பட்ட இடங்களிலே நிலைநாட்ட வேண்டிய தேவை இருந்தால், தேவை இருப்பதைப் போல பெருநாள் தொழுகையும் அவ்வாறு தேவை இருக்குமேயானால் அதை நிலைநாட்டுவதிலே தவறு கிடையாது, குற்றம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒரு நகரிலே ஒரு மைதானத்திலே தொழுகின்ற போது அயல் நகரத்தை சுற்றி இருக்கின்ற பெண்கள் அல்லது வயோதிபர்கள் அங்கு வருவது சிரமம், கஷ்டம் என்பதனால வேறொரு இடத்திலே நாங்கள் தொழுவதிலே தவறு கிடையாது. மக்களுடைய நலனை கருதி நாங்கள் இன்னொரு இடத்திலே நிலைநாட்டுவதில் தவறு கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுவதைப் போல, வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், சூரத்துல் ஹஜ்ஜில் வந்திருக்கிறது. மார்க்கத்திலே உங்கள் மீது அல்லாஹ் எவ்வித கஷ்டத்தையும் ஆக்கவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் பல இடங்களிலே பெருநாள் தொழுகையை நிலைநாட்டுவதை நாங்கள் கூடுமென்று சொல்லாவிட்டால், கூடுமென்று நாம் கூறாத போது ஜும்மா தொழுகைக்கும் பெருநாள் தொழுகைக்கும் மக்களின் சிலர் வருவதை தடுக்கப்படுகிறது. அவர்களால் கலந்து கொள்ள முடியாமல் போகிறது. அந்த காரணத்தினால்தான் தேவையை பொறுத்து நாம் ஒன்றை விட 2-2க்கு மேற்பட்ட இடங்களை பிரித்து ஜும்மா பெருநாள் தொழுகை போன்றதை நிலைநாட்டுவதில் தவறு கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு நகரம் விசாலமான பல 100 பேர்களை உள்ளடக்கியதாக இருந்தால் மக்கள் அதற்கு வருவது கடினமாக இருக்கும். ஒரு ஓரத்திலிருந்து இன்னொரு பகுதிக்கு வருவது, தொங்கலிருந்து இன்னொரு பகுதிக்கு வருவது கஷ்டமானதாக இருக்கும். அப்படி இருந்தால் பெருநாள் தொழுகை 2-2க்கு மேற்பட்ட அல்ல ஜும்மா தொழுகை 2-2க்கு மேற்பட்ட இடங்களில் நிலைநாட்டுவதில் தவறு கிடையாது. தேவையில்லாத போது லா துகாம் இல்லா ஃபி மௌதியின் வாஹிதின், ஒரே இடத்திலே மட்டும்தான் அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.